அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி February 3, 2025 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். புதிய வருமான வரி விதிப்பு முறைக்கு 90% பேர் மாற வாய்ப்பு. மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் தெரிவிச்சிருக்காரு. நாட்டில் வருமான வரி செலுத்துவோரில் 90% பேர் புதிய வருமான வரி விதிப்பு முறைக்கு மாற வாய்ப்புள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரிய CBDT தலைவர் ரவி அகர்வால் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். புதிய வருமான வரி முறையின் கீழ் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தப்படுவதாகவும், ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு மேல் உள்ள தனிநபர்களுக்கு வருமான வரி படிநிலைகள் மற்றும் விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படுவதாகவும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் மேலே ஒரு நியூஸ் விட்டுட்டேன்னு பார்த்துக்கிறேன். இல்லை, அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனை செயல் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விண்ணப்பம் நடவடிக்கை கோப்புகளை 5 ஆண்டுகள் பராமரிக்க வேண்டும்னு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் மற்றும் அது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை கோப்புகளை 5 ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து அனைத்து துறைகளின் தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனிதவள மேலாண்மை துறை துணை செயலர் மதுரை மீனாட்சி அனுப்பிய சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. இதில் RTI அதிகமாக ஃபைல் பண்ணுற யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. இல்லை இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அது கூட பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாடு சாரணர் இயக்கத்துக்கு ரூபாய் 10 கோடியில் நவீன தலைமையகம் முதல்வர் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு சாரணர் இயக்கத்துக்கு நவீன பயிற்சி வசதிகளுடன் 10 கோடியில் புதிய தலைமையகம் அமைக்கப்படும் என முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் இதுவரை 18 பெருந்திரளணிகளும் 5 சிறப்பு பெருந்திரளணிகளும் நடைபெற்றன. அதில் 2000 ஆண்டு பொன்விழாவை திருச்சியில் வச்சு இது நடைபெற்றிருக்கு. மணப்பாறையில் ஜனவரி 28 தொடங்கி நடைபெறும் பாரத சாரணர் இயக்க வைர விழா, ஞாபகம் வச்சுக்கோங்க, வைர விழா. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு பெருந்திரளணி நிகழ்வில் 24 மாநிலங்கள் 6 நாடுகள் அப்புறம் 20,000க்கும் மேற்பட்ட சாரணியை பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினார்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகள் வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன பிரிவுகள், எவ்வளோ எண்ணிக்கை, எவ்வளோ சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எங்கே இந்த மாதிரி எடுத்தாங்க, இல்லை பர்சன்டேஜஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இமேஜை. அடுத்ததாக 100வது ராக்கெட்டில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளில் பின்னடைவுன்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இஸ்ரோ அமைப்பின் 100வது ராக்கெட்டில் செலுத்தப்பட்ட NVS-02 செயற்கைக்கோளை ஒரு புவிவட்ட பாதையிலிருந்து மற்றொரு புவிவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியவில்லை என்று அந்த அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது. இந்தியாவில் தரை, வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கு உதவும் மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு IRNSS திட்டத்தின் கீழ் NVS-02 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது. அந்த செயற்கைக்கோள் பின்னடைவு இழந்திருக்கதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ICC உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் சாம்பியன் கோப்பை தக்க வைத்தது இந்தியா. இறுதியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஆட்டத்தில் 15 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி 33 பந்துகளில் 44 ரன்களை அடித்து ஆட்டம் இழக்காமலும் இருந்த இந்தியாவின் கொங்கடி திரிசா ஆட்ட நாயகி விருது பெற்றார். போட்டி முழுவதுமாக 309 ரன்களை சேர்த்து 7 விக்கெட்டுகளும் எடுத்த அவரே தொடர் நாயகி விருதையும் பெற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. இது எங்கே நடந்ததுன்னா மலேசியாவில் நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக தமிழகத்தில் மேலும் 2 ராம்சார் தலங்கள் முதல்வர் MK ஸ்டாலின் அறிவிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி உலக ஈர நிலங்கள் தினம், ஞாபகம் வச்சுக்கோங்க. February 2ஆம் தேதி உலக ஈர நிலங்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயங்கள் புதிய ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள செய்தியை பகிர்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி முதல்வர் X தளத்தில் போட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க. இத்துடன் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே மிக அதிகமாக 20ஆக உயர்ந்துள்ளது. இவற்றில் 19 இடங்கள் ஏற்கனவே ஈரநிலங்களாக அறிவிக்கப்பட்டவை. ஈரநிலங்களை பாதுகாப்பதில்
அந்த அரசு உறுதியாக உள்ளது. வளமான நமது இயற்கை மரபை அவங்க இந்த மாதிரி தளத்தில் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நமக்கு இது நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, மொத்தம் இந்தியாவிலேயே மிக அதிகமாக 20 ராம்சார் தலங்களை கொண்டது தமிழ்நாடுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம்சார் தலங்களை மேம்படுத்த திட்டம் தமிழக வனத்துறை தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 20 இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வேர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.